के कोड़े खाने से, यीशु के कोड़े खाने से मैं परिपूर्ण चंगा हुआ, मैं परिपूर्ण चंगा हुआ। मसीह में जी रहा हूँ, सर्वदा जय मुझे। मसीह में जी रहा हूँ, सर्वदा जय मुझे। जय मुझे, जय मुझे, जय मुझे, हमेशा जय मुझे, जय मुझे, जय मुझे। जय मुझे, जय मुझे, जय मुझे, हमेशा जय मुझे, जय मुझे, जय मुझे। मेरा राजा आगे, जय का ध्वनि सुनाओ। मेरा राजा आगे, जय का ध्वनि सुनाओ। गजूर हाथों में, गजूर हाथों में मैं होसाना गीत गाऊंगा, मैं होसाना गीत गाऊंगा। मसीह में जी रहा हूँ, सर्वदा जय मुझे। मसीह में जी रहा हूँ, सर्वदा जय मुझे। जय मुझे, जय मुझे, जय मुझे, हमेशा जय मुझे, जय मुझे, जय मुझे। जय मुझे, जय मुझे, जय मुझे, हमेशा जय मुझे, जय मुझे, जय मुझे। பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையாய் பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசப்பா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நெருக்கத்தில்
அந்தமானவர் அல்பாவும் மேகமானவர் முந்தினரும் பிந்தினருமாய் இருக்கிறவரே என்று சொன்னவர் ஆண்டவரே அப்பா ஜோதா ஜோ ஹே ஜோ ஆனே வாலா ஹே பிரபு பவித்ர 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 இருந்தவரும் இருக்கிற வருகிறமாக சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் நான் ஆவியாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இதோ நான் போகிறேன் உங்களுக்கு என்று ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி சென்றவர் ஹல்லேலூயா இயேசுவானவர் நமக்கென்று ஒரு தேற்றரவாளனை அனுப்பி இருக்கிறார் அந்த ஆவியானவர் தானே அனுதினமும் நம்மளை வழி நடத்துகிறார் ஹல்லேலூயா அந்த ஆவியானவர் அசைவாடுதல் ஆண்டவரே இந்த இடத்தில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உம்முடைய தொடுதல் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவர் அசைவாடும்படியாக உமது பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக ஆண்டவரே இந்த ஆவியானவர் சுற்றி சூழ ஆண்டவரே எங்களை அப்பா அப்பா மூடிக்கொள்ளும்படியாக அப்பா பங்கோ தலை हमें छिपा के रखने के लिए धन्यवाद प्रभु ஆண்டவரே உம்முடைய செட்டை நிலையில் எங்களை கலிகர செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே அப்பா என்று கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் இவ்வளவு நெருக்கமான இவ்வளவு சமீபமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை கூப்பிடும்போது எங்கள் சமீபமாக இருக்கிற இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 सदियों पवित्र आत्मा उतरावो अभिषेक से हमें भर दो पवित्र आत्मा उतरावो अभिषेक से हमें भर दो अग्नि ज्वाल समान उतरा सनसनाहट के साथ उतरा अग्नि ज्वाल समान उतरा सनसनाहट के साथ उतरा 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 पवित्र आत्मा उतरा
தொழுது கொள்ள என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ள ஆண்டவரே. அப்பா உமது பிரசன்னத்தை ஆண்டவரே திரும்பி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமது தொழுதலை உணர்ந்து ஆண்டவரே அப்பா உம்மை ஜெபிக்கும்படி ஆண்டவரே ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி எங்களை அப்பா அப்பா உமது மகிமை பிரசன்னத்தை கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்க உண்டு அங்கு விடுதலை என்ற ஆவியானவர் எங்க உண்டு விடுதலை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா எல்லா கஷ்டங்களிலும் எல்லா சாபத்திலிருந்தும் ஆண்டவரே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயுள் முடியும் வரை உம்மை மட்டுமே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். நீரே சிருஷ்டி கர்த்தர் ஆண்டவரே. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமானவரே அல்பா ஒமேகா மானவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முழுவதும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாதர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாதர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே. மகிழ்வுடன் துதித்திடுமே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே. மகிழ்வுடன் துதித்திடுமே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்பீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்பீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும்
முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கலமே அதிசயமே அப்பா அப்பா சொல்லுங்க இயேசுவே. फादर का बुक में छे प्रेमी तेरे ही पाँवों तले में पाता हूँ तसल्ली. प्रेमी तेरे ही पाँवों तले में पाता हूँ तसल्ली. गुण के साथ गाता रहूँगा आनंद की गीतों को. बल के साथ गाता रहूँगा आनंद के गीतों को. शरण स्थान यीशु निहार आराधना आराधना. शरण स्थान यीशु आराधना आराधना. हालेलुया 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 हालेलुया. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Rababa Shabaradharama. Hallelujah. Thank you. धन्यवाद 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 धन्यवाद. Thank you, Lord. Hallelujah. Rababa Shabarama Shabarama. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. कितने लोग खुशी में हैं? हालेलुया. हमारा कलीसिया में लिखा हुआ वचन क्या है? लूका 12:49 में क्या लिखा है? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். हालेलुया. प्रभु अग्नि को डालने के लिए आया. हालेलुया. अनेक இடங்கள்ல अनेक திருச்சபைகள்ல 18 வருஷமா நான் கட்டப்பட்டிருக்கிறேன். 18 வருஷமா நான் கட்டப்பட்டிருக்கிறேன். கூணு 18 வருஷமா நிமிர முடியல, எல்லாம் கூட நிமிர முடியல. ओ हिंदी में कैसे बोलेंगे? कुबड़ी. 18 साल से कुबड़ी. हालेलुया. 13 से भी उठ नहीं पाता, वैसा बंधन में था. वो कौन था? प्रभु का भवन में आराधना करने वाला बच्चा लोग है. एक दिन प्रभु ने उस कलीसिया में आया था, वचन दिया था. उस स्त्री प्रभु को और गौर से देख रहा था. प्रभु ने क्या बोला? तो आगे आ जाओ. उसको छुआ, उसको देखा, उसको बुलाया, उसने आया, छुआ और कुबड़ी निकल गया.
அந்த கூனி நிமிர்ந்து விட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அற்புதம் எப்போ நடந்துச்சு? ஓய்வு நாளில் நடந்துச்சு. மற்ற பரிசுத்தவான்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிருக்கும், ஓய்வு நாளில் வேலை செய்கிறாரு அப்படின்னு. आब्राहमुடைய कुमारती, अब्राहम का संतान बच्चा इस बंधन में रहेगा तो सही है क्या? प्रभु ने उस बंधन को तोड़कर खड़ा कर दिया। हालेलुया। अपना कलीसिया में दूसरी जगह में कैसा बोल रहे हैं, हम प्रार्थना करेंगे तुम चुपचाप रहो, ऐसा नहीं। आप उठना चाहिए, आप खड़ा होना चाहिए, अपना सिर के ऊपर आप हाथ रखना चाहिए, आप मुंह से विश्वास का शब्द कबूल करना चाहिए, आप बल पाना चाहिए। हालेलुया। நீங்க பலப்படணும், நீங்க விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். நீங்க அக்னியை யார்கிட்டயோ இருக்குது அதை வாங்கிட்டு போற ஆளால அந்த அக்னி கூட சேர்ந்து நம்மளை என்ன பண்ணணும், பச்சை மரத்தோட அக்னியோட சேர்ந்து பச்சை மரமும் சேர்ந்து என்ன ஆகும், எரியும். அல்லேலூயா. நம்ம எரிவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு போவோம். அந்த முன்பு உன் தாயினிடத்தில் பின்பு உன் தாயாகிய உன் பாட்டி அயனியாரிடத்தில், அதுக்கப்புறம் லோபிசாலிடத்தில், அப்புறம் பிள்ளை பேர பிள்ளைக்கெல்லாம் போயிடும். அல்லேலூயா. அந்த சந்ததி சந்ததியாய் அந்த அபிஷேகம் வழிந்தோடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம முழுவர் ஜெபத்தில் தான் ஒரு காரியத்தை குறித்து சொன்னோம், அப்படி தானே? செகண்ட் செக்ஷனில், ரெண்டாவது செக்ஷனில் நம்ம பியூட்டி பார்லரில் போய் பியூட்டி ஆகிறதோட தேவ சமூகத்தில் 2 நிமிஷம் ஆராதனை பண்ணால் அவ்வளோ பிரைட் ஆயிரும். நான் அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னோம், வாய்ப்பு கிடைக்கும்போது நிற்கணும். நீங்கள் நின்று வாயை திறக்க ஆரம்பிச்சாச்சுன்னா கத்தர் பேசுவார், அவர் பாடுவார். அல்லேலூயா. आप खड़ा रहकर मंच में खड़ा रहकर प्रभु को स्तुति करेगा तो उस महिमा हमें भर देता है। बाद में थोड़ा समय के बाद जैसा उड़ान फ्लाइट थोड़ा समय ट्रैक में चलेगा, धरती में एकदम गीत गाते गाते स्तुति में मगन होकर फ्लाई हो जाएगा। हालेलुया। बाद में आराधना को आप रुक नहीं सकता। वैसा ही आशा था, हमने ऐसा ही प्रयास करा था। अपना बच्चे लोग आज आराधना में भाग लेके, हालेलुया, अभिषेक में भरकर, हालेलुया, सिर्फ गीत गाने से नहीं, आगे जाकर आराधना वर्षिप भी बनने के लिए आ गया। हालेलुया। ऐसा कलीसिया का बच्चे लोग उठना चाहिए। हालेलुया। सुबह से आप लोग शुरू कर कर चालू कर कर ऐसा आराधना में एकदम महिमा में खड़ा होने के समय में पासवान जी को प्रभु ने क्या दे देगा, वचन दे देगा, भविष्यवाणी का शब्द दे देगा। वो आराधना के बीच में आकर कलीसिया को प्रभु का आशीष का शब्दों से, बंधन तोड़ने वाला आशीष से प्रभु भर देता है। ऐसा कलीसिया को कोई नहीं रोक सकता। हालेलुया। इधर कोई बंधन नहीं है। यीशु मसीह के नाम में हम छुटकारा पाया हुआ है। உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையத்தக்க என்ன பண்ணோம், பிள்ளைங்களை என்ன பண்ணோம், அது வேற யாருக்கோ உள்ள வேலை, நான் ஒன்லி கீபோர்டு அடிக்கிறது மாத்திரம் இருக்கக்கூடாது, எழும்பணும். அல்லேலூயா. வார்த்தைகள் பேசணும். அது நதியாக கடந்து போகும். உங்களுக்குலேருந்து புறப்படுகிற அந்த ஜீவ நதி அநேகரை போஷிக்கும். ஒரு சின்ன பையன் ஊழியத்துக்கு வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். அதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம், ஸ்திரீகள் தனியாக, பிள்ளைகள்லாம் சேர்ந்து 10-20,000க்கு மேலே சாப்பிட்ருப்பாங்க. மீதி துணிக்கைகளை எடுக்கத்தக்க நிரம்பிச்சு. அல்லேலூயா. நீங்களும் வந்து நின்று ஒரு 5 வசனம் ரொட்டி ஆத்மாக்குள்ள போஜனம், அல்லேலூயா, எடுத்து இதை பிச்சு அதுக்குள்ள இருக்கிற ரெவலேஷனை கொடுத்துட்டீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வீடு ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சு பார்த்துட்டா நோய் ஜோமால, கடைசியில் ஒருத்தன் போய் சொன்னா, இயேசுவை என் வாழ்க்கை மாறிச்சு, 6000 பிசாசு ஓடி போச்சு, உனக்கு செய்வார். அவளுக்கு வேற செலவழிக்க ஒன்றுமே இல்லை, சொத்து இல்லை, ஆஸ்தி இல்லை, பலனும் இல்லை. அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவன்னு சொல்லி தடையெல்லாம் தாண்டி போய் தொட்டா, वस्त्र का किनारे पे कोने के भी छुएगा तो भी मैं चंगा होएगा कर कर सारा रुकावट को रिवाज को तोड़कर उसने छुआ, सामत निकल गया। जितना भीड़ उसको चिपक के जा रहा है, सामत नहीं निकला, लेकिन एक स्त्री विश्वास के साथ गया, छुआ, सामत निकला, और उस समय में वो बीमारी ठीक हो गया। हालेलुया। वैसा बहुत लोग आज बंधन में हैं। ऐसा कट्टपट्टा कलदेगल, ऐसा बांधा हुआ गधा को
प्रभु बोल रहे हैं अपना चेला को, सेवक को बोल रहे हैं जाके उसको खोल कर लेके आओ, मैं उस रथ में सफर करने वाला है, कोई भी उपयोग नहीं कर सकता है, ये मूर्ख है, एकदम गुस्सा होने वाला है, एकदम रफ एंड टफ है, फिर भी उसको चाहता है कि प्रभु मेरे पास लेके आओ। वो बंधन तोड़कर लेके आने के लिए कौन तैयार है? चेले लोग तैयार है। हालेलुया। आएगा तो उस गधे के ऊपर कौन आएगा? प्रभु आएगा। दुनिया बोलेगा होसन्ना होसन्ना होसन्ना, दाऊद के पुत्र को होसन्ना। हालेलुया। और गधे की भी आदर मिला, महिमा मिला, हमारा द्वारा बांधा हुआ लोग छुटकारा पाना चाहिए। हालेलुया। प्रभु का नाम महिमा होना चाहिए। हम प्रार्थना करना चाहिए। जब प्रार्थना बोलेगा सब लोग उठकर अपना अपना बोझ से कितना कैसा भी टूटा फूटा चलेगा, प्रार्थना करना चाहिए। प्रभु को मालूम है हमारा बच्चा कौन सा प्रदेश है, कौन सा कष्ट के बीच में हालेलुया उठकर खड़ा रह के प्रार्थना करता है, वो जानता है। हालेलुया। थोड़ा सा अभिषेक को लेके बोधाई के लिए आशीषदायी करेगा। हालेलुया। हम उठकर खड़ा रह के प्रार्थना करना चाहिए। और दूसरे के लिए हम प्रार्थना करेंगे तो पहले किसको चंगाई होता है? देश को रक्षा होता है, हमें रक्षा होता है, अय्यूब को छुटकारा मिलता है, 2 गुना आशीष मिलता है। हालेलुया। इसलिए हम प्रार्थना करना चाहिए। हालेलुया। अपना कलीसिया में जो प्रार्थना विनती मांग रहे हैं उस प्रार्थना को हम क्या करना चाहिए? यीशु मसीह के नाम पर पूरा अधिकार के साथ, हुक्म के साथ बोलने का, डांटने का, बांधने का, खोलने का अधिकार हमें दिया है। प्रभु ने कहा मेरे से भी मेरा बच्चा लोग बड़ा कार्य करेगा कर कर। हालेलुया। तो हम बच्चा बन गए तो हम अधिकार को पाना चाहिए। ये मेरे को एक नारियल देव कर कर गुलामी बनकर नहीं, हुक्म से बोलने का, ये मेरा पिताजी का है, काट के दो, ऐसा बोलना चाहिए, अधिकार के साथ बोलना चाहिए। हालेलुया। तभी वो अधिकार को लेके आपका अंदर से सामत निकलेगा। आप जो बांधेगा वो बांधा जाएगा, तो खुलेगा वो खुला जाएगा। प्रभु ऐसा हर एक को अग्नि का ज्वारा बनाएगा। आप जैसा है वैसा आने वाला भी पीढ़ जो है वो अग्नि में प्रसाद करते रहेगा। आमीन। प्रभु आपको आशीष किया। आमीन। हालेलुया। அது எல்லாத்துலயும் இருக்கு वो गीत। आमीन। राजा यीशु आया है, आया है, आया है, राजा यीशु आया है यरूशलेम में। होसाना मुबारक, होसाना मुबारक, बादशाह आया है। होसाना मुबारक, होसाना मुबारक, हाँ यीशु आया है। हालेलुया। प्रे अनिल को दे दो। अच्छा हिंदी में नहीं है, ठीक है, हमारे साथ गाओ। हालेलुया। ये होसाना गीत कैसे गाते हैं? यीशु मसीह को क्रूस पर मारने से 1 हफ्ता पहले, आमीन बोलेंगे, 1 हफ्ता पहले प्रभु यीशु मसीह अपना जुलूस निकाल रहे हैं। कहाँ से? बेतबगे बेतानिया करके एक गांव है। आमीन। अनिल यहाँ पर भाई इधर आ जाओ। आमीन। बेतबगे बेतानिया, आमीन बोलेंगे। बेतबगे बेतानिया करके गांव से प्रभु यरूशलेम के शहर की तरफ जा रहे हैं। बराबर 1 हफ्ता है। कितना हफ्ता है? बराबर 1 हफ्ता है यीशु क्रूस पर मरने के लिए। आमीन। आपको पता होना चाहिए, आमीन, जितना प्रभु हमको बातें करते हैं उतना हमको क्या करना चाहिए? लेना चाहिए। ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நல்லா கேளுங்க. பெத்பகே பெத்தானியா என்கிற கிராமத்துல இருந்து அவர் வந்து எருசலேமுக்கு போகணும். ஆமென். तो प्रभु यीशु मसीह ने अपने जीवन में यानी कि 3.5 साल उन्होंने सेवा किया, बराबर ना? बड़े सारे सेवा किया। उस सेवा में लोगों ने क्या समझा? पुरीतला नल्ला हिंदी क्या समझा? ये बड़ा कार्य करने वाला है। हालेलुया। आमीन बोलेंगे। कुरुतोले நேயர்னா என்ன? இயேசு ராஜா வெற்றி பவனி சென்றார். ஆனால் சிலுவையில தான் அவர் வெற்றி சிறந்தார். ஹalleluya. அப்போ அங்க வெற்றி பவனி அடைஞ்சிருந்தாங்க சிலுவை குறித்து என்ன சொல்லுவாங்க? ஆமென். அப்போ आंडवर अंग बेतबगे बेतानिया से जा रहे हैं। ऐसे लोगों का, प्रभु के दासों का कहना है करीबन 4 लाख लोग। हालेलुया। और पिनाला उनके पीछे 2.5 लाख और आगे 1.5 लाख, इतना लोग उनके पीछे जा रहा है। किस लिए? प्रभु बड़ा चमत्कार करता है। हालेलुया। आमीन।
बड़ा चमत्कार करता है, मुर्दों को जिंदा उठाता है, बीमारियों को चंगा करता है, कोढ़ियों को शुद्ध करता है, हालेलुया। भूत प्रेत को भगाता है, हालेलुया। 5 रोटी 2 मछलियों को 5000 के लोगों के ऊपर बांट देता है। ये राजा बनने के लिए योग्यता है। आमीन बोलेंगे? किस लिए? यहूदियों के लिए, क्योंकि यहूदियों ने रोमन के अंडर में था, ரோமன் के गुलाम थे, ரோமர்களுடைய ஆட்சியில தான் அவர்கள் என்ன பண்ணாங்க? அடிமைகளா இருந்தாங்க. எங்களை விடுவிக்க ஒருத்தர் வந்துட்டார், हालेलुया। हमें बचाने के लिए एक आ गया भाई, हालेलुया। रोमन क्या है? गुलाम थे ना रोमन के, तो वो लोग ने सोचा, यहूदियों ने, इनको लेकर, आमीन, हालेलुया, ये आपको छुड़ाएगा, गुलामी से छुड़ाएगा, क्योंकि बड़ा कार्य करता है यीशु मसीह। आमीन बोलेंगे? मुर्दों को जिंदा करता है, जवान को जिलाता है, ऐसा ऐसा वो लोग ने सोचता। आमीन। ये सोच तो प्रभु को मालूम है। आमीन। जब आया समय, எப்போ நேரம் வந்ததோ அவர் பெத்பெகே பெத்தானியாக்கு போகும்போது, आमीन, तो लोगों ने क्या बोला? आज हमारा छुटकारा है। और वसंत वासिप्मा आंटर नंदी चलते वो प्रेज द लॉर्ड। वचन को ले लेंगे मैथ्यू 21 வசனத்துல 21 அதிகாரம் मैथ्यू 21 9 வாசிங்க। 21 में 9 आमीन। அதுக்கு முன்னாடி 2 வசனம் வாசிங்க। 4 से पढ़ेंगे, 4 से 8। हाँ, இதோ உன் ராஜா, आमीन, மரியின் மேலும் आमीन। हालेलुया। हिंदी में पढ़ेंगे, एक हिंदी बुक मांगने। ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? சேவை கொடுக்கணும்। ஹல்லேலூயா। ஜெபத்தை நான் லாஸ்ட்ல தான் வச்சிடுவோம்। இப்பொழுது நான் ஆண்டவருடைய அந்த பவன் இருக்குல்ல, அது நம்ம என்ன பண்றோம் தமிழ்ல? வெற்றி பவனின்னு சொல்றோம் இல்லையா? எதனால அவர் அப்படியே வெற்றி பவனி வந்தார்? ஹல்லேலூயா। 21 में 4 से पढ़ते हैं, ये इसलिए हुआ कि जो वचन भविष्यद्वक्ता के द्वारा कहा गया था वह पूरा हो। सिय्योन की बेटी से कहो, देख तेरा राजा तेरे पास आता है, वह नम्र है और गधे पर बैठा है, वरना लादू के बच्चे पर। चेलों ने जाकर जैसे यीशु ने उनसे कहा था वैसे ही किया, और गधे और बच्चे के लाकर उन पर अपने कपड़े डाले और वह उन पर बैठा गया। हालेलुया।